இப்போ நம்ம இந்த வீடியோவில் thermochemical equation ஒரு stoichiometric balance in chemical reaction ஒரு ரியாக்ஷனை கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எழுதும்போது ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக மாறக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மோல் வேல்யூ பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணால் வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடியது இந்த மோல் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்தோம். Thermochemical equation is based on the stoichiometric balance in chemical reaction including change in enthalpy. இதோட enthalpy வேல்யூ டெல்டா H வேல்யூவையும் இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் பேலன்ஸ் ஈக்குவேஷனோட டெல்டா H வேல்யூவையும் சேர்த்து குறிப்பிடக்கூடியது the thermochemical equation அப்படின்னு சொல்லுது. இது ஒன்றும் கிடையாது, நார்மலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் எழுதியிருக்கோம். இதை தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனில் குறிப்பிடக்கூடியது இந்த என்தால்பி வேல்யூவை இதோட சேர்த்து குறிப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு குறிப்பிடுவோம். இதை கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டு பக்கமுமே நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் பேலன்ஸ்டு. கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ரியாக்டன்ட் 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கம்பைன் 2 மோல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டையுமே குறிப்பிடக்கூடியது அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது. Change in enthalpy of reaction. Change in enthalpy of reaction அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா H R. Change in enthalpy of reaction வந்து டெல்டா H R specified unit. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிட்டால மெஷர் பண்ணக்கூடியதா இருக்கும். கிலோஜூல் பிளஸ் பாசிட்டிவ்ல இருக்கலாம் ஆர் மைனஸ் சைன்ல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைன்ல இருக்கலாம். ஸ்பெசிஃபைட் யூனிட் ஆர் சைன் வேல்யூல மென்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கும். சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனோட என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி வேல்யூ டெல்டா H define physical state. Thermodynamic chemical equation of change in enthalpy is defined as a physical state of reactant product. Physical states வந்து டிஃபைன் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்தால்பி சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா. அதனால இந்த ரியாக்ஷன்ல இந்த சப்ஸ்கிரிப்ட் ஹைட்ரஜன் என்ன கேஸா, ஆக்சிஜன் வந்து கேஸ் ஸ்டேட்ல இருக்கு, வாட்டர் மாலிக்யூல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இந்த கண்டிஷன்ல கேஸ்னா பிராக்கெட்ல கேஸ் இருக்கும், லிக்விட்னா L, சாலிட்னா பிராக்கெட்ல அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் சைடுல இந்த வேல்யூவை அந்த கேஸ் ஸ்டேட்ல இருக்கா என்ன பேஸ்ல இருக்கு. இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, கேஸ் ஸ்டேட்ல இருக்கு, இது கேஸ் ஸ்டேட்ல என்ன பேசிஸ்ல இருக்கு அப்படிங்கறது முக்கியமா குறிப்பிடக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னா கோஎஃபிஷியன்ட், இந்த வேல்யூ மோல் வேல்யூ நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட். Change in enthalpy of reaction delta H R, இது வந்து ஒரு சைன் வேல்யூ, அதாவது யூனிட்டால குறிப்பிடுறோம். அதே மாதிரி பிளஸ் அல்லது மைனஸ் சைன்ல இருக்கக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த சேஞ்ச் இன் என்தால்பி பிசிக்கல் ஸ்டேட்டான சாலிட் லிக்விட் ஆர் கேஸ் டிஃபைன் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கும். அதனால இந்த சப்ஸ்கிரிப்ட்ல ரியாக்ஷன்ல கேஸ் ஆர் லிக்விட் ஆர் சாலிட்ங்கறத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஈக்லிபிரியம் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரிவர்ஸ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா டெல்டா H வேல்யூ சேம் பட் சைன் இஸ் கன்வென்ஷன் இஸ் டிஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனோட என்தால்பி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா
இதோட வேல்யூ 967.4 kilojoule minus 967.4 kilojoule வேல்யூ மைனஸ்ல கிடைக்கக்கூடியதா இருக்கு. இது என்ன வேல்யூ? டெல்டா H naught R standard enthalpy of reaction. standard enthalpy of reaction. இப்போ இந்த ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டா வாட்டர்ல இருந்து ரியாக்டன்ட்க்கு வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனா மாறக்கூடிய ரியாக்ஷன் பாருங்க. வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் ஆகும் ஆக்சிஜன் ஆகும். இது ரிவர்ஸ் ரியாக்ஷன். இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இது கேஸ் பேசிஸ்ல இருக்கு. இந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இதே வேல்யூ தான் 967.4 கிலோஜூல் பிளஸ் இது மைனஸ் சைன்ல இருக்கு, இது பிளஸ் சைன்ல இருக்கு. சேம் வேல்யூ தான் டெல்டா H வேல்யூ. அது எந்த மாற்றமும் மாற்ற கிடையாது. இது இன்னொரு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா H வேல்யூ எண்டோதெர்மிக் அண்ட் எக்ஸோதெர்மிக். எண்டோ அப்படினா பாசிட்டிவ் சைன், எக்ஸோ அப்படினா நெகட்டிவ் சைன்ல இருக்கும் டெல்டா H வேல்யூ. Endothermic reaction is positive sign, exothermic reaction is negative sign. Enthalpy, change in enthalpy of reaction value, endo on the positive, exo on the negative value. Standard change in enthalpy of reaction is standard change in enthalpy of reaction from its standard enthalpy, standard heat formation of enthalpy, standard enthalpy formation of reaction னு சொல்லலாம். இந்த standard enthalpy of reaction is எதுல இருந்து டிரைவ் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா standard heat formation of enthalpy ல இருந்து இந்த standard heat enthalpy value define பண்ணக்கூடியதா இருக்கும். delta H naught R அப்படினா standard enthalpy of reaction and reactant and product are all reactant and product are standard condition as subscript the 0 அப்படிங்கிறது இந்த வேல்யூ யூனிட் வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் குறிப்பிடுறது அது 0 கிடையாது. இந்த வேல்யூ நம்ம டெல்டா H னா சேஞ்ச் இன் என்தால்பி, டெல்டா H நாட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் குறிப்பிடுறதுக்கு. இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்டா மாறக்கூடிய அந்த ரியாக்ஷனை குறிப்பிடக்கூடியது தான் சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுலா மாறக்கூடியதா இருக்கு. இந்த ரியாக்ஷன் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் டெல்டா H நாட் R அப்படிங்கிறது. இந்த டெல்டா H நாட் R அப்படின்னு சொல்லக்கூடியது ரியாக்ஷன் summation of delta H naught R minus summation of delta H naught R product minus reactant. product ல இருந்து reactant மைனஸ் பண்ணிடுது. Standard enthalpy of reaction is equal to the sum of difference between sum of product and reactant. Sum of standard enthalpy of product of reaction and standard enthalpy of reactant of enthalpy. இந்த ஈக்குவேஷனை நம்ம மாத்தி எழுதலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது sum of product minus sum of standard heat formation of reactant value. இந்த வேல்யூ நம்ம குறிப்பிடலாம். எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் வச்சுக்கலாம். A மோல் A ன்னு இருக்கக்கூடிய AB, B மோல் இருக்கக்கூடிய B equilibrium reaction or C mole C plus D
C mol D இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். டெல்டா H naught R value summation of standard enthalpy of product. இதுனா product, இது reactant. Summation of standard enthalpy of product, அதாவது standard heat formation, standard formation of enthalpy னு சொல்லலாம், heat னு கொடுக்கலாம். standard formation of enthalpy of product, the product delta HF naught product summation of delta H naught F reactant. Then the product value analysis C mol னு எடுத்துக்கிட்டா இருக்கு. இந்த summation of C D இதுல இருந்து ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மோல் இருக்கோ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டலா அந்த என்தால்பி வேல்யூவையும் அதே நம்பரால மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 மோல் இருக்கக்கூடிய இதோட formation of change in enthalpy, standard formation of enthalpy of product, standard formation of enthalpy of B ங்கிற product and standard formation of enthalpy of A ங்கிற reactant and standard formation of enthalpy of reactant B ங்கிற reactant. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலா தான் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். delta H R standard delta H naught R value. இப்போ ஒரு சம் கொடுத்திருக்காங்க பாருங்க. The standard enthalpy of formation of ethanol C2H5OH CO2 and H2O. இதோட வேல்யூ -277, -393.5 and 285.5 kilojoule mole respectively. Calculate the standard enthalpy change for the reaction. எத்தனாலோட ஆக்சிஜனை எத்திலால்களை presence of oxygen burn பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு ஆகும் சேஞ்சஸ் ஆகக்கூடிய இந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதான் அந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன? C mol delta HF naught C, D mol delta HF naught D minus A mol delta H naught F A B into delta H naught F B. இதோட என்தால்பி வேல்யூ. D இந்த C இங்கல கொடுத்திருக்கிறது போது இத வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். என்ன C into delta H naught F C plus D mol delta H naught F B. இது வந்து ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட்டை மைனஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி A into delta H naught F A plus B into delta H naught F B. இதே ஃபார்முலா தான். இந்த சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எத்தில் ஆல்கஹாலை பவுண்ட் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்க. தெர்மோடைனமிக் கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த இதுல எப்படி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் change in enthalpy of reaction க்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பாருங்க. C2H5OH எத்தில் ஆல்கஹால் லிக்விடா இருக்கு பர்ன் பண்ற ஆக்சிஜனோட பர்ன் பண்ணும்போது CO2 ஆ மாறக்கூடியதா இருக்கு with வாட்டரா கன்வெர்ட் ஆகக்கூடியதா கார்பன் டை ஆக்சைடு with water. இப்போ வாட்டரா மாறக்கூடியதா ஹைட்ரஜன் இங்க நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா 5 and 6 ன்னு இருக்கக்கூடியதா இருக்கு. 3H2O
இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எத்தில் ஆல்கஹாலோட வேல்யூ -277 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த ரியாக்ஷனோட சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி வேல்யூ -277 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ஹீட் formation of enthalpy of element oxygen is 0. இது வேல்யூ 0. CO2 க்கு அவங்களே கொடுத்திருக்காங்க -393.5 kilojoule mole inverse. Delta H naught F value. Water molecule standard heat formation of enthalpy of water molecule delta H naught F value -285.5 kilojoule mole inverse. இதோட வேல்யூ. இப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலா நம்ம கொடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் summation of standard heat formation of product minus summation of standard heat formation of reactant. இப்போ summation of product என்ன வருது பாத்தீங்கன்னா CO2 வும் H2O வும். reactant என்ன வருது ethyl alcohol C2H5 OH plus O2. இங்க 2CO2 ன்னு இருக்கு அவ்வளவுதான். 2CO2 வாட்டர் மாலிக்யூலுக்கு என்ன கிடைக்குது? இங்க வாட்டர் மாலிக்யூல் என்ன சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி -393.5 ன்னு இருக்கு. இங்க என்ன வேல்யூ கோஎஃபிஷியன்ட்டால மல்டிப்ளை பண்ணனும். 2 * -393.5 இது CO2 ஓட வேல்யூ பிளஸ் 3 மோல் வாட்டர் இருக்கு. 3 மோல் இன்டு வாட்டர்னா -285.5 வேல்யூ. எல்லாத்துமே கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ், கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். இந்த வேல்யூல இருந்து reactant summation of standard heat formation of reactant க்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கு? 1 mole ethanol 1 * -277 kilojoule mole inverse plus 3 * 0 the value 0. டோட்டலா இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா -787 -856.5 minus plus ஆயிரும் plus 277. ஃபைனலா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -1366.5 கிலோஜூல். -1366.5 கிலோஜூல் கிடைக்கக்கூடியதா இருக்கு. டெல்டா H naught or standard enthalpy of reaction. இந்த ரியாக்ஷன் உருவாகிறதுக்கு இந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சம்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் பேலன்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ளூடட் சேஞ்ச் இன் என்தால்பி. மோல் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் இந்த மோல் வேல்யூ கொடுக்குறோம். டெல்டா H வேல்யூ வந்து கிலோஜூல்ங்கற யூனிட்டாலையும் பிளஸ் ஆர் மைனஸ் சைன் மூலமா இத மென்ஷன் பண்றோம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைன் மூலமா இந்த டோட்டலா இந்த சிஸ்டம் இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த என்தால்பி வேல்யூவையும் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் ஒரு நம்பரால. இந்த ரியாக்ஷனோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா இந்த பிளஸ் மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ் சைன் மட்டும் மாறக்கூடியதா இருக்கும். இதான் வந்து தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை பிசிக்கல் ஸ்டேட்டாக குறிப்பிடக்கூடியது. லிக்விடு இது கேஸ், CO2 கேஸ், வாட்டர் வந்து லிக்விட். இந்த மாதிரி இதோட பிசிக்கல் ஸ்டேட்டை சப்ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்ணக்கூடியது இம்பார்ட்டன்ட் கூட என்தால்பி ரியாக்ஷன் எழுதும்போது.